friends, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க vlog தான் பார்க்க போறீங்க. Actually இது வந்து நான் எடுக்கிறது வந்து ஈவினிங்ல எடுக்கிறேன். இன்னைக்கு மார்னிங்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நான் intermittent fasting தான் பண்ணிட்டு இருக்கேன். So உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்கலாம் லைக் எந்தெந்த நேரத்துல நீங்க எடுக்கலாம். அதுக்கு அப்புறம் இப்போதான் நீங்க intermittent fasting வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படினா நான் வந்து ஒரு சேஃபர் விண்டோ உங்களுக்கு சொல்றேன். 12 அந்த விண்டோ நீங்க எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கே வந்து 16 and 8 விண்டோ போகாதீங்க. 16 and 8 அப்படினா 16 hours வந்து நீங்க ஃபாஸ்டிங்ல இருப்பீங்க. 8 hours மட்டும் நீங்க வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. சோ அந்த விண்டோ வந்து ஸ்டார்டிங்கே போகாதீங்க. அது வந்து அந்த அளவுக்கு டக்குன்னு வந்து உங்க உடம்புக்கு வந்து ஒரு ஷாக் கொடுக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணாதீங்க. சோ நீங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படி நினைக்கிறீங்கன்னா டு ஸ்டார்ட் வித் நீங்க வந்து லைக் 12 நீங்க போலாம். அது வந்து ரொம்ப சேஃபர் ஆப்ஷன். அது நீங்க 12 போலாம். அப்படி இல்லைன்னா வந்து 14 and 10 போலாம். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சேஃபர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து உங்களுக்கு காமிக்க போறது என்னால எது முடியுமோ நான் அதுதான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஏன்னா நான் காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஜஸ்ட் டைமிங் போட்டு டிஃப்ரெண்டா காமிக்க வேண்டாம், 16:8 காமிக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட இன்டென்ஷன். ஏன்னா என்னால ஜென்யூனா என்ன முடியுமோ, எந்த விண்டோ வந்து என்னால இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ண முடியுமோ அதுதான் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஏன்னா கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ஸ்ல நான் இதை ஃபாலோ பண்றதுனால எனக்கு என்னமோ நல்லா டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. ஸோ அதனால நான் உங்களுக்குமே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இப்போ நான் ஃபாலோ பண்ற விண்டோ என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்றேன். என்னோட விண்டோ வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் கரெக்டா நான் 5:30க்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். என்னோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா நான் வந்து சன்செட் அந்த இதை தான் நான் ஃபாலோ பண்றேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப லாங்கர் விண்டோ தேவை வேண்டாம் அப்படின்றதுனால நான் அதை எடுக்கல. ஸோ நான் வந்து 5:30க்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபெட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம சாப்பிட்ற அந்த விண்டோ இருக்கு இல்லையா. ஸோ நான் 5:30 க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் 7 o'clock வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபாஸ்டிங் விண்டோ வந்து முடியுது. ஏன்னா என்னால் மேக்ஸிமம் அவ்வளோதான் வந்து ஸ்ட்ரெச் பண்ண முடியுது. எனக்கு ஈவினிங் ஈஸியாக இருக்குது, பட் மார்னிங் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் கொஞ்சம் ஏர்லியாக எழுந்துக்கிற பர்சன் அப்படின்றதுனால எனக்கு மார்னிங் வந்து ரொம்ப நேரம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வயிறு காய போட்டு இருக்க முடியாது. ஸோ எனக்கு வந்து 7 அப்படின்றது பர்ஃபெக்ட். ஏன்னா நான் வந்து ஒரு 5:30 5:45 நான் எழுந்தா கூட எப்படி இருந்தாலுமே ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நான் வந்து வாட்டர் எடுத்துப்பேன். ஸோ அப்படி எடுக்கிறதுனால எப்படி ஒரு 45 minutes to 1 hour வந்து என்னால் அதை தாங்க முடியும். ஸோ அதனால நான் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 7 o'clock வந்து என்னோட ஃபாஸ்டிங் விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி கணக்கு எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 hours கிட்ட வரும். அப்படின்னு நான் 13.5 hours கிட்ட வரும். அது எனக்கு மோர் தேன் எனஃப். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபாஸ்டிங் விண்டோவில் வந்து அபவுட் 10 hours நீங்கள் மேலே போனீங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபேட் லாஸ் வந்து ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஃபேட் லாஸ் நடக்கணும் அப்படின்னா அது என்ன செய்யணும் அப்படின்றத நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தால் மட்டும் போகாது, அதில் சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். அது நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நான் மார்னிங்லேருந்து எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வீக் டேஸில் எடுக்கிறதுனால நான் எதுவும் பேசலை, ஜஸ்ட் நான் காமிச்சிருக்கேன். கரெக்டாக டைமிங் மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஓட்ஸ் கஞ்சி தான் செய்ய போகிறோம். இந்த ப்ராடக்ட் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். நான் இண்டஸ் வேலியில் வந்து இந்த சாஸ் பேன் வாங்கினேன். 3-ply ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 கிரேடில் பண்ணது. சூப்பரான ஒரு ஹெவி பாட்டம் குக்வேர் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடி பிடிக்கவே பிடிக்காது. நான் இதில் சத்துமாவு கஞ்சியும் இதில் தான் நாங்கள் போடுறோம். என்னோட கூப்பன் கோட் தீபா பட்டாபிராம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வர்த் பையிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டி. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள்.
டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5:17 ஆகுது. இதுவே ஆக்சுவலி கொஞ்சம் லேட்டு. நான் டக்குன்னு போயிட்டு இப்போ சாப்பிட்ணும். எனக்கு சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பசி இல்லை, ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா. பட் ஆனால் இப்போ நான் கொஞ்சம் சாப்பிடாம இருந்தேன் அப்படின்னா எனக்கு நைட்டு வந்து கண்டிப்பாக பசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஒரே ஒரு சின்னதாக தான் இந்த தோசை வந்து கிரீன் கிராம் தோசை எடுத்திருக்கேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்குது, மத்தியானம் செஞ்சது அது கொஞ்சம் இருக்குது, கோவக்காவும் கொஞ்சம் இருக்குது. அதை போட்டு கொஞ்சமாக வந்து எடுத்துப்பேன். இதுவே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஆக்சுவலி இப்போ சுத்தமாக பசி இல்லை. பட் கொஞ்சமாக சாப்பிட்டா தான் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த நாள் மார்னிங் வரைக்கும் ஓரளவுக்கு இது இருக்கும். பசி சுத்தமாக இல்லை அப்படின்னா அப்படியே கபகபான்னு பசி கிடையாது. கரெக்டாக வந்து சாப்பிட்டேன் அப்படின்னா இந்த ஒரு தோசை வந்து கரெக்டாக இருக்கும் எனக்கு. அவ்வளோதான், எனக்கு பசி இருக்குது. ஸோ இதை மட்டும் நான் சாப்பிட்டுக்க போகிறேன். இப்போது நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மார்னிங்லேருந்து வந்து அந்த ரொட்டீன் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 7 o'clock கரெக்டாக நான் வந்து ஃபாஸ்ட் வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஈவினிங் 5:30க்கு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ என்னால் இந்த விண்டோ ஃபாலோ பண்ண முடியுது. பட் செம்ம சேஞ்ச் தெரியுது. நான் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் வந்து கான்ஷியஸ்லி எனக்கு வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்ற மாதிரி ஆகிடுது. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் லேட் ஈவினிங் வெளில போகிறதுனால நான் அதுக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன். எப்பயுமே 7 o'clock மேலே வந்து நான் எப்பயுமே வந்து டின்னர் அவ்வளோ கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ அதனால கொஞ்சம் ஏர்லியாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இப்போ தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா கண்டிப்பாக 12 to 12 hours விண்டோ எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா 13 hours இல்லைனா 14 hours கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. பட் ஆனால் ஒன்று மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் ரொம்ப டயர்டாக ஆறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த விண்டோ உங்களுக்கு செட் ஆகலைன்னு அர்த்தம். ஏன்னா வந்து நான் இதோட கொஞ்சம் லாங்கர் விண்டோஸ் பண்ணி பார்த்துருக்கேன். என்னால் மார்னிங் சுத்தமாக என்னால் வந்து ஃபாஸ்ட் பண்ண முடியல. ஸோ என் உடம்புக்கு எது கரெக்டாக இருக்கோ அதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அது மாதிரி உங்கள் பாடியை வந்து நீங்கள் தான் லிசன் பண்ணணும். எது உங்களுக்கு சூட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அந்த அந்த ஃபுட்டு விண்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு 8 hours 9 hours 10 hours நீங்கள் எடுத்துக்கிற விண்டோ வந்து பயங்கர நியூட்ரிஷியஸாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து டுவர்ட் என்டையர் டே நீங்கள் வந்து என்ன நியூட்ரிஷன் எடுத்துக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் குறுக்கி அந்த டைம் விண்டோவில் எடுத்துக்கிறீங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் எவ்வளோ நியூட்ரிஷன் வந்து உங்களால் சேர்த்துக்க முடியுமோ நீங்கள் சேர்த்துக்கணும். நிறைய வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் நிறைய ப்ரோட்டீன், அப்புறம் கொஞ்சமாக கார்போஹைட்ரேட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் காம்பினேஷனில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்பும் வீக் ஆகாமல் இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப சிக்காகவும் தெரிய மாட்டீங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் எப்பயுமே வந்து மைண்டில் வச்சுக்கணும். நம்ம வந்து ஃபாஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நீங்கள் திருப்பியும் ஜங்க் வந்து அந்த விண்டோவில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் எந்த ரிசல்ட்டுமே பார்க்க முடியாது. ஸோ அதனால் வந்து கோயிங் ஃபார்வர்ட் உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோவில் வந்து நான் வந்து எடுக்கிற ஃபுட்டு உங்களுக்கு போடணுமா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா எஸ்பெஷலி நீங்கள் ஜிஆர்டி இருக்குது உங்களுக்கு, இல்லை இப்போ தான் வந்து சரியாக போயிருக்கு அப்படின்னா அது திருப்பி வராமல் இருக்கிறதுக்கும் சரி, இல்லை உங்களுக்கு அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்லாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் ஃபாலோ தி அந்த ஒரு சன் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்கள், டே அண்ட் நைட் பேட்டர்ன். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எஸ்பெஷலி ஜிஆர்டி இருக்குது, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்குன்னா சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களோட என்டையர் மீல் முடிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட டைஜஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அது வரைக்கும் தான் நல்லா இருக்கும் உங்கள் டைஜஷன் ப்ராசஸ். இதே தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இதுலேயுமே இப்போ ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, 21 days ப்ரோக்ராம்லேயும் நான் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களோட ஹெவி மீல் எல்லாமே முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் வாட்டரோ இல்லை க்ரீன் டீ இல்லை அந்த மாதிரி வந்து லிக்விட் மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகும் போது எனக்கு வந்து 7 o'clock வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. ஏன்னா 6 o'clock நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வெயில் வர ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து 7 o'clock கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களால் நிறைய சேஞ்சஸ் வந்து உங்கள் பாடியில் பார்க்க முடியும். ஸோ இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி வேணும் உங்களுக்கு அப்படின்னா சொல்லுங்கள், நான் ரெசிபிஸ் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு குறுகின விண்டோவில் நீங்கள் வந்து மீல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மீலோட அளவு கண்டிப்பாக குறையும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுவே நான் வந்து நைட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னோட அளவு வந்து கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நான் வெளில போயிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40 minutes வாக் பண்ணுவேன். அது மாதிரி வந்து வந்தவொடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பசிக்கும் எனக்கு, அதனால் கொஞ்சம் ஓவர் ஈட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு நான் ஒரு 20 minutes கழிச்சு தான் போவேன். அப்போ வந்து எனக்கு வந்து நடக்கிறது வந்து 40 minutes நடக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் ஒரு ½ hour கவர் பண்ணிட்டு அந்த அளவுக்கு பசிக்காது. வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஏதாவது வந்து லைக் டீ குடிக்கலாம், இல்லை க்ரீன் டீ குடிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஃபெனல் சீட்ஸ் போட்டு நீங்கள் வந்து வாட்டர் குடிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து வாட்டர் பேஸ்டு கேலரிஸ் வந்து இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க.
எனக்கு வந்து பசி இல்லை, அது ஏன்னு தெரியல. மேபி நம்ம வந்து குறுகின டைம் பீரியட்ல நிறைய சாப்பிட்றதுனாலயா என்னன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேட் லாஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். எஸ்பெஷலி வயிறை சுற்றி இருக்கிற ஏரியாவில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேட் லாஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களோட கடைசி மீல் வந்து முடிச்சிருங்க. மார்னிங் வந்து அட்லீஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸ் வந்து கேப் விட்டுட்டு அந்த ஃபாஸ்டிங் ஒரு ஸ்டேட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபாஸ்ட்டை வந்து நீங்கள் பிரேக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்து வேணும், இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுறது தான். ஸோ எடுக்கிறது எனக்கு ஈஸி, பட் ஒன்லி திங் இஸ் நான் வீக் டேஸில் எடுக்கிறேன் அப்படின்னா நான் பேச முடியாது. கண்டிப்பாக நான் என்னென்ன மீல்லாம் எடுத்துக்கிறேன்னு காமிக்கிறேன். மேபி ஆஃப்டர் ஈவினிங் தான் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். ஹோப் அது உங்களுக்கு ஓகே தான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து இண்டஸ் வேலியோட சாஸ்பேன் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட கூப்பன் கோட் தீபா பட்டாபிராம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டூ செக் இட் அவுட். நான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.